ஃபுல்லா இன்டர்நெட்டை திறக்க முடியல, ஃபுல்லா இந்த ஒரே சாங் தான். திருச்சி கிழக்குல அவர் என்ட்ரி ஆகும்போது இந்த சாங்கோட பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சாங் வந்து பயங்கரமா அது வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த 4 வரி ஒரு கொண்டாடி தீத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி வந்து கொண்டாடி தீத்திட்டாங்க திருச்சி மக்கள். கரெக்டா அந்த மரக்கடை வீதியில எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி வந்து அந்த வேன் நிக்குது. டக்குன்னு என்ன பண்ணாரு, இறங்கி வந்து எம்ஜிஆர் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு பக்கத்துல ஒரு போஸ் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரேம் வந்து அமைஞ்சதா இல்ல பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல, பயங்கரமா அமைஞ்சிருந்தது. கரூர்ல டிஎம்கேவோட பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டத்தோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதல்வர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே வந்திருந்தாங்கல்ல மக்கள், அவங்க சாரையா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்க போய் சேர்ந்தாங்க தெரியுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டே வந்தாங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர் மட்டும் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாரு. அதுவே வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கல அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் வந்து கிழிச்சு போட்டாரு அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் பண்றது அதுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய தன்னுடைய பதவியே வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து ராசா அவர்களுடைய ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா பல பகிரங்க தகவல்கள்லாம் வந்துட்டு வெளியாயிருக்கு. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு, கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானம்ல, நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மேல ஒரு பெரிய வரவேற்பு வந்து அந்த திருவிக்கா நகர் முழுவதும் இருக்கதான் செய்யுது. அப்ப திரும்ப அவர்கள்ட்ட இதே மாதிரியான ஒரு கேள்வி வைக்கப்படுது. என்ன சொன்னார் தெரியுமா? கண்டிப்பா நான் வரவேற்கிறேன், ஆனா ஒரு பாயிண்ட் டைம் போட்டு போயிட்டாரு, அவங்க உயிருக்குமே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒவ்வொரு நாளும் அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோலையும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அத்தனை சம்பவங்கள் நிகழ்வுகளை தான் வந்து பேச போகிறோம். இதில் வந்து இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அப்படியே கையோட பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வைப் மூட்லேயே இருந்தாங்க. நேற்று ஃபுல்லாக இன்டர்நெட்டை திறக்க முடியல, ஃபுல்லாக இந்த ஒரே சாங் தான். எஸ், எப்படி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கொடி பாடல், கொள்கை பாடல் அப்படின்ற பாட்டோட சேர்த்து உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். விஜய் வெளியே வரும் போதெல்லாம் அந்த பாடம் ரிப்பீட் மோட்ல போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 பாட்டுகளும் மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ அதோட சேர்த்து எலெக்ஷன் கேம்பெயின் சாங்னு ஒரு சாங் விட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாங்கில் என்ன சொல்ல வர்றாரு விஜய் அப்படின்னா, விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னனோ அதெல்லாம் வந்து நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவர் மேலே அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, கடந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த 3 பாடல்களுமே ஒரு கொடி பாடலாம், அந்த கொடியை விளக்கக்கூடிய பாடலாக இருந்துச்சு. கொள்கை பாடல் கொள்கை விளக்க பாடலாக இருந்துச்சு. அந்த உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மாஸ் என்ட்ரிக்கான ஒரு சாங்கா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டுல முழுக்க முழுக்க அவர் என்னென்ன வழிகளை சந்திச்சாரு, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தாரு, என்னென்ன விமர்சனங்கள் அவர் மேல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்று இன்ச் பை இன்ச்சா வந்து போட்டிருக்காரு. கரெக்டா ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல அவர் என்ட்ரி ஆகும்போது இந்த சாங்கோட பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சாங் வந்து பயங்கரமா அது வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த 4 வரி இன்னைக்கு ரிப்பீட் மோட்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய 4 வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் எட்டி பார்த்தா பின்னாடி 8 கோடி பேரு அப்படின்ற அந்த 4 லைன் தான். அதுக்கப்புறம் வந்து நீ விசிலுக்கு ஓட்டு போடு, அப்புறம் அலறப்போது ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் அப்டேட் என்னவா இருக்கும், இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை டீகோட் பண்ணி பேசுற அளவுக்கு எல்லாருமே வந்து மாறி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராங் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு. நேற்று வெளியான கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாட்டு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பாட்டை வந்து பண்ணியிருக்கதா தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்த பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாகவும் பல வரிகள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விஜயை வந்து மாசா காட்டுற மாதிரி அப்படி இருந்துச்சு. பட் இந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப ஆழமாக விஜயை நேசிக்கிறவங்க மனசு தொடுற மாதிரி பல வரிகளை கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அவர்கிட்ட என்ன இருக்கு, அவர் எப்படி வந்து மக்களை ரீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது எதையெல்லாம் விமர்சனமாக சொல்கிறாங்களோ அதையே வந்து இவர் எப்படின்னா பெட்ரோல் மாதிரி மாற்றிக்கிறாரு.
என்ன சொல்றீங்க, நடிகர் தானே, அப்ப நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், சரி அதே கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறேன், என் விசில் சின்னத்தை போய் சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை வந்து போட்டு விட்டாரு. அந்த பாட்டோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா தெரியும், டிக்கெட் புக் பண்ணியாச்சு அண்ணா, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, விஜய் அண்ணா டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு பல்வேறு நாடுகள்ல இருந்து கீழே கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாடல்கள்லாம் போட்டு ஒரு உற்சாக மனநிலையோட வந்து தாவேகா தொண்டர்களை விஜய் வச்சிருக்கிறாரு. சரி, இதை தாண்டி திருச்சி கிழக்குல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம சென்னை, பெரம்பூர், கொளத்தூர்ல இதை தாண்டி விஜய் எங்கெல்லாம் வெளியே போனாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூடி ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்டினார் இல்லையா, அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் உள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து ஒரு பக்கம் மாலை போடுறது என்ன, இளநீர் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ஒரு கொண்டாடி தீத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டாடி தீத்திட்டாங்க திருச்சி மக்கள். அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, கரூர்ல டிஎம்கேவோட பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை முதல்வர் அவர்கள் பிரச்சாரம் மூலியமா அறிமுகப்படுத்தி அங்க பிரச்சாரம் பண்றதா ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதல்வர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே வந்திருந்தாங்கல்ல மக்கள், அவங்க சாரையா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எங்க போய் சேர்ந்தாங்க தெரியுமா, அவங்கள ஏத்திட்டு வந்த வண்டியிலேயே திரும்ப வந்து நாங்கள் போய் ஏறி உட்காந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களை வீட்டுக்கு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை இப்பயே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே காசு கொடுத்து இல்லை வந்துட்டு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வரக்கூடிய கூட்டமாக இருக்குது. ஆனால் விஜயவர்களுக்கு இது ரொம்ப தானா எளிமையா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பகீர் சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப சைட்ல போன ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கிளம்பிட்டான்ப்பா பல பேரை கொல்றதுக்கு அப்படின்னு கமெண்ட்ஸை பாஸ் பண்றாரு. சொன்ன உடனே பக்கத்துல வந்துட்டு ஒரு கேர்ள் வந்து ஸ்கூட்டில போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன சொன்ன நீ தேவையெல்லாம் பேசினா வாயெல்லாம் உடச்சிடுவோன்னு சொல்லிட்டு அவங்கள சேஸ் பண்ணி போகிறாங்க. அவர் ஆளை விடுறா சாமின்ட்டு அவர் பாட்டுக்கு சல்லுன்னு வந்து பைக்கில் போகிறாரு. இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா விஜயவர்கள் மேலே விமர்சனம் வைக்கணும் அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விஜய் வெளியே வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, அவர் வெளியே வந்தாலே உயிர் பலி வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் விமர்சனமாக வைக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள், பொதுமக்கள் எப்படி போய் பாதுகாப்பாக பார்க்குறாங்க, நிற்கிறாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா இல்லையான்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் போகிற சமயத்தில் அப்படி போகிற போக்கில் கமெண்ட் பண்ணவும் அவங்களுக்கு எங்கேருந்து கோவம் வச்சுன்னு தெரில, பயங்கரமாக கத்தி அவரை வந்து திட்டி அமுச்சு விட்டாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து திருச்சி கிழக்குக்குள்ளே விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு பைக்கில் போயிட்டுமோ கீழே தவறி விழுந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, விஜய் அவர்கள் இறங்கி வேனை விட்டு இறங்கி கீழே வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு விஜயோட பிஹேவியர், அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறின மாதிரி இருக்குது. ஒரு பயங்கரமான கான்ஃபிடண்ட்டாக இருக்காரோன்ற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச்சு, அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விஜய் அவர்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்படி தானே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் மாறி இருக்காரோ அப்படின்ற அந்த ஃபீல் மட்டும் கண்டிப்பாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து அந்த க்ரௌடை பற்றி பேசும்போது, திருச்சியில் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பாதுகாப்பையும் சரியாக வந்து பண்ணணும். அந்த பாதுகாப்பை இந்த வாட்டி காவல்துறை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போதும் சரி போகும்போதும் சரி அந்தந்த இடங்கள்லாம் வந்து காவல்துறை நிறையா பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்தே எம்ஜிஆர் அவர்கள் ரெஃபரன்ஸாக வந்து விஜய்கள் எடுத்துக்கிட்டே இருக்கார் எல்லா இடங்கள்லையுமே. இப்போ ஜனநாயகன் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வந்து அவர்கிட்ட அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதிமுக விமர்சனம்லாம் கூட பண்ணாங்க, எம்ஜிஆர் வந்து எங்களோட சொத்து, அவரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவர் தொடர்ந்து எம்ஜிஆரை வந்து முன்னிறுத்தி தான் வந்து எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருந்தார். சரி, வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச உடனே கரெக்டாக அந்த மரக்கடை வீதியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி வந்து அந்த வேன் நிற்கிது. டக்குன்னு என்ன பண்ணார், இறங்கி வந்து எம்ஜிஆர் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு பக்கத்தில் ஒரு போஸ் கொடுக்குறாரு. இது எப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி உள்ளே வரும்போது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த மாதிரி ஏழைகளுக்கான ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, சினிமாவிலேருந்து அரசியல் வரக்கூடிய எல்லாருமே இந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற பிம்பத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி இன்ன வரைக்கும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுற பல கோடி மக்கள் என்ன நினச்சி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா,
எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் இந்த ரெட்டலை சின்னத்துக்காகவும் போடக்கூடிய கூட்டம் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை விஜய் வந்து தன்வசப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை பண்றாரா அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு அப்படியே வந்து வேன்ல ஏறுறாரு. அந்த ஃப்ரேம் வந்து அமைஞ்சதா இல்லை பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல. அதாவது விஜய் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி எம்ஜிஆரோட சிலை அப்படி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் இன்னைக்கு பயங்கரமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதுலேருந்து அதனோட உரையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எடுத்தோடனே என்ன கேட்குறாருன்னா அந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனையை பற்றி கேட்குறாரு. இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சே, ஸோ அவங்க செய்வாங்கன்னு பார்த்தோம், அவங்களும் ஒன்றும் செய்யலை, இவங்க செய்வாங்கன்னு பார்த்தோம், இவங்களும் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி அவங்க இவங்கன்னாரு. நான் அப்போ கூட நினச்சேன், ஏன் அவங்க இவங்க, திமுக பாஜகன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் அவங்க இவங்கன்னு சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஆனா போக போக அதையும் கொஞ்சம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா விஷயத்துக்குமே டெல்லிக்கு பறந்து போற முதல்வர் ஏன் அந்த கேஸ் பிரச்சனையை வந்து தீர்த்திருக்கலாமே, அவர் வீட்டில் ரைடுனா மட்டும் டெல்லிக்கு பறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விஜய் அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா வழக்கம் போல இந்த நீட் எக்ஸாம் சொன்னீங்க, நீக்கிடலான்னு சொன்னீங்க, ரத்து செய்யலான்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ரேஷன் கடையில் அரிசிக்கு மானியம்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? உளுந்த பருப்பு கிடைக்குன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் போடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்களா நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற அந்த கேள்விகளையும் கேட்குறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு திருச்சி யாரோட கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் KN நேரு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு திமுக சைடில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் மேலே நகராட்சி துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் வந்து குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர் தானே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இதை விஜய் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இஷ்யூ பெருசாகும் போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. அன்னையிலேருந்து பேச ஆரம்பித்து இன்னைக்கு அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து பெரிய விஷயமா மாறி இருக்கும். குறிப்பாக வந்து இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஊழல் இருக்குன்னு விஜய் அவர்கள் சும்மா மென்ஷன் பண்ணிட்டு போறாரு. ஆனால் ஒரு கட்சியோட தலைவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி, அதுவும் விஜய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஏன்னா இப்போ தாவேகா கட்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டு இருக்குன்றதையும் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அவர் வந்து பேசும்போது அதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் காலம் கடந்து இப்போ தான் வந்து விஜய் அவர்கள் இதையெல்லாம் கையில் எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக நம்மளுடைய வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த கழிவறையை பற்றி விஜய் அவர்கள் பேசினது. அதாவது இந்த கல்லூரிகளில் அரசு பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு பெண்கள் கழிவறை வந்து சரியாக இல்லைன்னு சொன்னதை நிறைய பேர் வந்து விமர்சனமாக சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா எவனாவது பேசுவானா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஏன்னா கழிவறை அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக எனக்கு அதில் நிறையவே அனுபவம் இருக்குது. அப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த கழிவறை இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம கண்ணார பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. பட் நிறைய பேருக்கு அது தெரியாமல் ரொம்ப ஏளனமாக சிரித்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அந்த விளாத்தி குளத்தில் அப்படி ஒரு வசதி அங்கே இருந்திருந்தா அந்த பெண் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அங்கே போயிருக்க மாட்டா. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் பேசும்போது DMK அடிச்சு பேசுவாரு, ஓகே, பாஜக அடிச்சு பேசுவாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுகவை கொஞ்ச நாளா வந்துட்டு கண்டுக்காமையே அப்படியே விட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜக மற்றும் சிலர் அப்படின்னு சொல்றாரு. இந்த மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லும் போது அவர் அதிமுகவை தான் சொல்றாரு. ஏன் அதிமுகன்னு சொல்லாம மற்றும் சிலர்னு சொல்றாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா கடைசியா முடிக்கும் போது இங்க 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 முனை போட்டி தான். இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று TVK ஒன்று DMK. இதை மட்டும் தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அதிமுகவை இன்னைக்கு மற்றும் சிலர் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து நம்ம ஓரளவுக்கு வாக்குகள் வந்துச்சு, ஓகே நம்ம வந்து ஒரு MLAக்களை சேர்த்துட்டோம் அப்படின்னும் போது தேர்தலுக்கு அப்புறமா எதுவும் கூட்டணி குறித்து பேசலாம்ன்ற ஐடியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இல்லைன்னா இப்போ நம்ம அதிமுக அப்படின்ற அந்த இடத்த அடையிறதுக்கு தாவேகா தான் சரியான சக்தி. அப்போ அங்கே அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைன்றதுக்காக விஜய் அவர்கள் மற்றும் சிலர்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஏதோ ஒரு சுசமத்தோட தான் பேசியிருக்காருங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு எப்போவுமே வந்து விஜய் அவர்கள் பேப்பரை பார்த்து பேசுவார், பேப்பர் பார்த்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக தான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப யதார்த்தமாக மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேசியிருந்தாரு. கொஞ்சமாக அரசியலில் ரொம்ப ஆழமாக இப்போ தான் கொஞ்சம் இறங்கி பேசுகிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி பேசுறது, அந்தந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணி பேசுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இதை தாண்டி திமுக கூட்டணி சிக்கலை பற்றி விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதை பற்றிலாம் அவர் பேசவும் இல்லை, அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை.
அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா பேசிட்டு நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பிட்டாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் திரும்பி அதே மாதிரி பல வரவேற்புகள் வெளியில் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனம் ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டு பயங்கரமாக வந்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த பாட்டையும் பாடி அவர் வந்து எக்ஸ்பிளைனும் கொடுத்தாரு. அதாவது அந்த நான் சொன்ன 4 வரி அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டாக பாடி மக்கள் கூட ஒரு கனெக்டை வந்து உருவாக்கி இருந்தார். அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் இருந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவர் மேலே அவ்வளோ நெகட்டிவிட்டிஸாக வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சுல்ல, இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து விஜய் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு வாரம் ஆள் காணாமல் போயிடுறாரு, அப்புறம் 10 நாள் கழிச்சு வராரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பக்காவாக பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்துட்டு சும்மா எதுவுமே தெரியாமலாம் எதுவும் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. கரெக்டாக அங்கே வந்து நிற்கணும், இங்கே பேசணும், இதையெல்லாம் பேசினா எங்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனையாகுன்றலாம் தெரிஞ்சு தான் வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை தாண்டி இன்னமும் அதிகமாக வந்து விஜய்கள் வெளியே வரும்போது தான் மற்ற விஷயங்களும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் சரியாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு வெடி வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி கூட்டணி பற்றி பேசும்போதும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு பயங்கர விருப்பம். ஆனால் காங்கிரஸோட உச்சக்கட்ட தலைமை ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விருப்பம் கிடையாது, நம்ம திமுக கூடயே பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பேசின ஆளுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பேசாமல் இருக்கணும் சொல்லி எல்லாத்தையும் அமுக்கி வச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ராகுல் காந்திக்காக பேசிட்டு இருந்த ஒரே ஆள் மாணிக்கம் தாக்கூர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே திமுக கூட்டணியை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வச்சு கிட்டத்தட்ட 28 சீட் வாங்கியிருக்காங்கன்னா அதில் முக்கியமான காரணம் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்னு சொல்லலாம். திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு எதிராக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடியவங்க, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டே வந்தாங்க. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார். அவர் ரொம்ப வந்து ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியோட மேலாண்மை தலைவர், அவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே வேட்பாளர் லிஸ்ட்டு அப்படின்னும் போது அதுவே வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கல அப்படின்னு லிஸ்ட்டெல்லாம் வந்து கிழிச்சு போட்டாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிமணி இவங்க இந்த மாதிரி வந்துட்டு ராகுல் காந்தி டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அப்புறப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக பண்ணுறதை விடுங்க, காங்கிரஸ் பண்ணுறது அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியே வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் ப்ரெஷர் தாங்க முடியலன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னமும் வந்து முடிவாகாம தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாரா, திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுவாரா, கூட்டணி தலைவராக ஒன்றா மேடையில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் தெரியலை. ஏன்னா வந்து இன்னும் ஒரு இழுபறி மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இழுபறின்ற சென்ஸ் என்னன்னா அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு ஜெல்லாகாத தன்மை போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அடுத்தடுத்து ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். இப்போதான் ஆளு சானவாசை வந்துட்டு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோ, பிரத்யேக வீடியோ போடுறாரு. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஆளு சானவாஸ் மாதிரியே அங்கே கிட்டத்தட்ட 5-6 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் ஆளு ஷானவாஸ்க்கு மட்டும் ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆளு ஷானவாஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசாக எந்த அறிக்கையும் கொடுக்கல, எந்த ஒரு வெளியில் வந்து ஒரு செய்தியும் சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு சீட்டு கொடுக்காதான் எனக்கு வருத்தம் கிடையாது, நம்ம திமுக கூட்டணி வெற்றி பெறணும், விசிகா வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரிலாம் அவரும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் இவர் முந்திக்கிட்டு போயிட்டு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இல்லைங்க அவர் நாகப்பட்டினம் தொகுதி, ஆனால் வந்து ஒரு சென்னை பல்லாவரம் கேட்டார், ஆனால் என்னால் கொடுக்க முடியலை, அதனால தாங்க அவருக்கு நான் சீட்டு கொடுக்கலன்னு இவரே முந்திக்கிட்டு வந்தார். அப்போயே நமக்கு ஒரு டவுட்டு, ஏன் வந்து இவர் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை தாண்டி அதுக்குள்ளே ஒரு 4-5 பிரிவுகள் வந்து பிரிஞ்ச மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. இதில் இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து திருவிக நகரில் அதிமுக சார்பில் ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறாங்க. இப்போது கட்சியை தாண்டி அவங்க என்ன கட்சியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் மேலே ஒரு பெரிய வரவேற்பு வந்து அந்த திருவிக நகர் முழுவதும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆம்ஸ்டாங் உண்மையிலே வந்து பார்த்துட்டுக்கூடிய வடச்சென்னை நண்பர்களுக்கு தெரியும், அண்ணன் நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மொத்த வடச்சென்னையில் எவ்வளவோ நல்லதுகள் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு காட்ஃபாதர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஆம்ஸ்டாங். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு யாரும் யோசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக வந்துட்டு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைக்கான பின்னணி என்ன, அந்த கொலைக்கான பிரச்சனைகள் என்ன போயிட்டு இருக்கு, சிபிஐ வழக்கு மாற்றணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி போயிட்டே இருக்கும்போது
திருமாவர்கள் என்ன முடிவெடுக்க போறாருன்னும் போது அப்பயுமே பார்த்தீங்கன்னா திருமாவளோட முடிவு வந்து ஒரு மாதிரி ஆசோலேஷனில் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து அப்பையும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த விஷயத்துக்காக. இன்னைக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து வேட்பாளர் நிற்கும் போது ரஞ்சித் அவர்கள் நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ திருமாவர்கள்ட்ட இதே மாதிரியான ஒரு கேள்வி வைக்கப்படுது. அப்போ திருமா என்ன சொல்லியிருப்பாருன்றது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன், அவங்களுக்கான வெற்றிக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துட்டாரு. ஆனால் ஒரு பாயிண்ட்டையும் போட்டு போயிட்டாரு. அவங்க உயிருக்குமே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதான் சொன்னார், யாருனால ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஏன் இதை முழுசாக சொல்லிட்டு போகலாமே, யார் உங்களை தடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திருமாவர்களும் சரி, விசிகா தொண்டர்களும் சரி, இந்த இடத்துல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஆதரவு தெரிவிக்கலைன்னு சொன்னாலுமே விசிகாவுக்கு சென்னையில் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விழுகாது. ஏன்னா விசிகா தொண்டர்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு சில தலைவர்களை ரொம்ப மனசில் வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய மனைவி ஒருத்தங்க வந்து இன்னைக்கு குழந்தையோட தான் வேட்புமனு தாக்கலே பண்ணியிருக்காங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட போய் தான் வேட்புமனு தாக்கலே பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்துட்டு அவங்கள வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அது சரியாக இருக்குமான்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வடசென்னை மக்களுக்கே இருக்குது. வடசென்னை யாரோட கோட்டைன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க இவங்களை ஜெயிக்க வச்சிருவாங்களா, ஜெயிக்க விட்டுருவாங்களா அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். இருந்தாலும் வடசென்னை மக்கள் ஒருத்தர் மேலே வந்துட்டு ஈஸியாக வந்து அவங்களை ஏமாற்றி எல்லாம் முடியாது. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அவங்க மேலே இருக்க அன்பு வந்து கொஞ்சம் கூட மாறாது. அதனால் வந்து வடசென்னையில் திருவிக நகர் மிக மிக முக்கியமான தொகுதியாக மாறி இருக்கு. அதிமுக கண்டிப்பாக அங்கே வெற்றி பெறும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுக்கு தனிப்பட்ட ஆதரவே அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ராசா அவர்களுடைய ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகிரங்க தகவல்கள்லாம் வந்துட்டு வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த திமுக அவங்க கட்சிக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராசாவோட ஆடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்துட்டு உண்மைதானோ அப்படின்ற மாதிரி இடத்துக்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் மறைவுக்கு அப்புறமா அவங்க கட்சிக்குள்ளேயும் சரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் சரி என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன துணுக்குகளாக அந்த ஆடியோவில் வெளியாகுது. குறிப்பாக வந்து பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, கலைஞர் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஒரு ஊழல் மூலியமாக வந்த ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் பேசுகிற மாதிரி வருது. அதை தாண்டி வந்துட்டு நான் ஜெயிலில் இருக்கும் போது 2 மாசமா ஏன் வந்து யாரும் பார்க்கல அப்படிங்கிறது, 2 மாதம் கழிச்சு கனிமொழி அவர்கள் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், உதயநிதியெல்லாம் ஒரு தலைவரே கிடையாது அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் இருக்குது. இது எந்த அளவுக்கு அந்த ஆடியோவில் நம்பகத்தன்மையோட உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஏன்னா தெரியாமல் நம்ம டக்குன்னு பேசிட முடியாது. ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, லீக் ஆகிருக்கு, சமூக வலைதளங்களில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். ராசா வாய்ஸ் தான் அது. அவர் ரொம்ப கோவமாக கடுமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆடியோ வந்து இந்த தேர்தலில் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஸோ நேற்று வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட தொகுத்து நான் சொல்லிட்டேன். இன்னும் 20 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இந்த 20 நாளுமே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இதுவரை பார்த்த எலெக்ஷனை தாண்டி இந்த எலெக்ஷனில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க தான் போகுது. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜயோட வருகை, அதுக்கப்புறம் வந்து திமுக அந்த கூட்டணி சிக்கல்கள் அந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.